சென்னையை அடுத்த கோவளத்தில் ஏரோடான் என்ற சுற்றுலா ஹெலிகாப்டர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் CEO நிஷா என்பவர் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். மத்திய அரசின் விமான போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையான அனுமதி பெற்று ஹெலிகாப்டர் சுற்றுலாவை தாங்கள் நடத்தி வருவதாகவும் அதனை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்த நிலையில் திருப்போரூர் விசிக MLA SS பாலாஜி தங்களிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுப்பதாகவும் கூறியுள்ளார். திருப்போரூர் MLA அவர்கள் திரு பாலாஜி சார் அவர்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வி காட் ஆல் த அப்ரூவல்ஸ். DGCA ரூல்ஸ் படி தான் எங்களோட ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கு. அக்கார்டிங் டு MOCAவோட ரூல்ஸ் படி, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லுவாங்க, அதோட ரூல்ஸ் படி தான் நாங்கள் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஹெலிகாப்டர் ஆப்ரேஷன்றது MOCA படி நீங்கள் கலெக்டருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் கமிஷனருக்கும் இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அதை நாங்கள் முறையாக கடைபிடிக்கிறோம். பணம் கேட்டு பல்வேறு வகைகளில் தங்கள் நிறுவனத்திற்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து வரும் விசிக சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் புகார் அளித்தோம் என்று நிஷா கூறினார். எப்போவுமே அவர் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கார், த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கார் எங்களை. நீங்கள் ஆக்சுவலாக இது என்னென்னா பிரைப் கேட்டாங்க, நாங்கள் அதை கொடுக்கல, எங்கள் கம்பெனி கொடுக்கல. அதுக்காக அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க, இந்த ப்ரைவேட் கம்பெனி மட்டும் சம்பாதிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் டேரெக்டாக சபாநாயகர் சாரை பார்க்க வந்தோம். ஸோ ஐயா கிட்ட கொடுத்துருக்கோம், அவங்க நான் கூப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். கடந்த ஆண்டு பொங்கல் விழாவின் போது MLA பாலாஜி அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்ததால் தங்களின் ஹெலிகாப்டர் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டதாக தெரிவித்த நிஷா, DGCA வழங்கும் அனுமதி சான்றிதழ் மற்றும் கலெக்டருடைய அனுமதி சான்றிதழ் என அனைத்து சான்றிதழ்களும் பெற்ற பின்னர்தான் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சார், அது லாஸ்ட் இயரே அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க சார். எங்கள் MD போய் அவங்கள கூப்பிட போயிருந்தாங்க. அப்போ நீங்கள் அது மாதிரி கொடுக்கணும், என்னையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு எங்கள் கம்பெனி நாங்கள் தான் ரூல்ஸ் படி பண்ணிகிட்ருக்கோமே அப்படி சொன்னப்போ அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு குடைச்சல் கொடுக்க, லோக்கலில் நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க. நாங்கள் உள்ள ஆளுங்க இருக்கும்போதே வெளியில் அந்த டிக் பண்ணுறது நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க. பட் வி ஃபேஸ் தட். பட் எங்களோட எந்த நாலேஜும் இல்லாமல், எங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லாமல் லோக்கல் பீப்புள் கூட்டிகிட்டு எங்கள் கம்பெனியை லாக் பண்ண வி ஃபேஸ்ட். ஆஃப்டர் தட் 1 year வி ஸ்ட்ரகிள்ட். அண்ட் இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து ஜீரோலேருந்து எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் இப்போ சொல்கிறாங்க சீல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணீங்க? லீகலாக எல்லா ப்ரொசீஜரும் பண்ணோம். ஜீரோலேருந்து ஜீரோலேருந்து மறுபடியும் எல்லா டாக்குமெண்ட்ஸும், எல்லா அப்ரூவல்ஸும், எல்லா இன்டிமேஷனும் கொடுத்து நாங்கள் மறுபடியும் எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இது குறித்து விளக்கமளித்த MLA பாலாஜி, தனது தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இயக்கப்படும் ஹெலிகாப்டரை கண்டு மக்கள் அஞ்சுவதாகவும், ஹெலிகாப்டர் ஓட்டும் பைலட்டுக்கு லைசன்ஸ் சரியாக உள்ளதா என்று தெரியவில்லை என்றும், ஹெலிகாப்டர் எந்த வருடத்தில் தயாரிக்கப்பட்டது என்பன போன்ற எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. அதனால் மக்களின் பாதுகாப்புக்காக இதை கேட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று தெரிவித்தார். கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினாங்க. அங்க ஹெலிகாப்டர் ரைடு நடத்திட்டு இருக்காங்க. அது மீது தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். பறக்குது இந்த ஹெலிகாப்டர் எந்த வருஷத்துது, என்ன மாடலு, அதை யார் சர்டிஃபை பண்ணியிருக்கா, இதையெல்லாம் மாநில அரசு அல்லது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அதையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு அதை அனுமதிக்கணும். நமக்கு யார் இது மாதிரியான சுற்றுலா விஷயங்கள் நடக்கிறது தவறு ஒன்றும் இல்லை. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்.